ஸ்குவாட் வெல்கம் டு ஏஜெக்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் வந்துட்டு 99 நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் நான் இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறேன். அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஐஎம் ரியல் ஷார்ப் ப்ரோ, அதுக்கடுத்து நம்ம தளபதி அந்த ப்ரோ. ரெண்டு பேர் வந்துட்டு ஐஎம் ஷார்ப் அவரோட பேர் வந்துட்டு கோகுலு, அது தளபதி அப்படிங்கிற ஒரு பேர் வந்துட்டு விஜய், அதாவது விஜய் கோகிலன் அவர் பேர். ரெண்டு பேர் வச்சுருக்காப்புல. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பழைய கேம் தான், ரோப்ளாக்ஸில் வந்த ரொம்ப ஓல்டு கேம் தான். முன்னாடி வந்துட்டு நான் இப்போ தான் இந்த கேம் வீடியோ ப்ளே பண்ணுறேன். இதேமாதிரி ரோப்ளாக்ஸ் நிறைய கேம்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. வந்தவொடனே நமக்கு வந்து கேம்ப் ஃபயரு, ஒரு கிராஃப்டிங் டேபிள் தந்துடுவாங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்துட்டு ஒரு 99 டேஸ் வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்டு சர்வே பண்ணணும் கேம்ப் ஃபயரோட. இங்கே நிறைய அனிமல்ஸு, மான்ஸ்டர்ஸு, வூல்ஃப் அதுமாதிரி நிறைய வரும். அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிச்சு பதுங்கி பாஞ்சி எப்படி நம்ம அந்த 99 நாளும் சர்வே பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த கேமோட கான்செப்ட். அதனால் இந்த கேம் வந்துட்டு நான் சர்வைவல் கான்செப்ட் இருக்கிறதுனால நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா, டீமில் வந்துட்டு நான் இப்போ மரத்தை வெட்டணும், மற்றவங்க ஃபுட் எடுப்பாங்க, ஒருத்தர் வந்துட்டு பேண்டேஜு மற்ற ஐட்டம்ஸ் எடுப்பாங்க. நான் வந்துட்டு மரத்தை தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஐஎம் ஷார்ப் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, மேப் பில்ட் பண்ணிட்டாப்பில், அதாவது ஏரியா மேப் ரெடி பண்ணிட்டாப்பில். நானும் வுட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன், அவர் சாம்பிளிங் ப்ளேஸ் பண்ணிட்டாப்பில். நானும் இது ஃபயர் தேவை, இந்த வுட்டு வந்துட்டு தேவை. ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபயர் வந்துட்டு ஏதாவது கேம்ப் ஃபயரோட ஃபயர் வந்துட்டு வுட் வச்சு தான் வரும். ஸோ அதனால தான் நம்ம வுட்டு வச்சுட்டா கேம்ப் ஃபயர் ஆரம்பிச்சிடும். நம்ம வந்துட்டு அதுக்கடுத்து கேம்ப் ஃபயர் யூஸ் பண்ணி நம்ம அந்த வெளிச்சத்தில் இருக்கலாம். அதே ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம சிக்மா மோகர் அப்படிங்கிற வந்திருக்காரு. இது யாருன்னா நம்ம தளபதி ப்ரோவோட சிஸ்டர், அவங்க தான் இதில் வந்திருக்காங்க. எனக்கு ரிவால்வர் கிடச்சிது, நான் அதையும் கலெக்ட் பண்ணிட்டேன். நம்ம ஐஎம் ரியல் ஷார்ப் அவர் தான் கொடுத்தாப்புல. இதில் நிறைய இது இருக்குது. இந்த முயல் இதெல்லாம் வேட்டையாட நம்மளுக்கு வந்துட்டு மீட் அது இது நிறைய கிடைக்கும். அடுத்து நான் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போனேன். அங்கே வந்து ஏதோ பில்டிங் இருந்துச்சு. இங்கே கல்ட்டி கேங் இருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு எபிசோட் விளாண்டு பார்த்தேன். நான் முன்னாடி விளாண்டு பார்த்தது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்தேன். இதோ நம்ம சிக்மா மோகர் தான் இருக்காப்புல. நம்ம வேறு வழியாக போயிடுவோம். ஒரு பூனை எனக்கு அடிச்சிட்ருக்கு. இந்த கேமில் எல்லா அனிமல்ஸும் நம்மளை அடிக்கும். ஸோ அதனால் அதுலேருந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன கைஸ், நீங்கள் இந்த கேம் ஃபஸ்ட்டு விளாட போகிறீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு முறையாக இந்த கேமை கற்றுக்கிட்டு வாங்க. ஒரு 4-5 அட்டம்ப்டாவது ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம செத்துட்டா மறுபடியும் முதல்ல விளாடுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, நீங்கள் கேமை பிடிக்கும்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு போயிடாதீங்க. நீங்கள் ஒரு 36 நாள் 50 நாள் விளாண்டிங்கன்னா அந்த டேட்டா அப்படியே போயிடும். அதனால் நீங்கள் வந்துட்டு செத்துட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் கேம் விட்டு போயிட்டீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் ஒரே சிட்டிங்கில் முடிக்கிற மாதிரி, எப்படி நம்ம மைன்கிராஃப்ட்டில் ஹார்ட் கோர் இருக்கும்ல, அதில் எப்படி ஒரே சிட்டிங்கில் முடிப்போம், அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ அடுத்து நம்ம லைவ் பற்றி சில அப்டேட்ஸ்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம கூடிய சீக்கிரமாக லைவும் போட்டுடலாம். நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன் எப்போ போகணுன்னு. இப்போ வந்து நம்ம டே 1 நைட் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகும். இப்போ டே 2 தான் ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கு. இப்போ டே 1 நான் கேம்ப் ஃபயரில் தான் இருக்கேன். மற்றவங்கெல்லாம் ரிசோர்ஸ் தேட போயிட்டாங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன். அதுக்கடுத்து ஒரு டார்ச் கிடச்சிது, அந்த ஓல்டு ஃப்ளாஷ் லைட்டு ஒன்று கிடச்சிது. இதை யூஸ் பண்ணி நம்ம லைட்டு இப்போ இது பண்ணலாம். ஆனால் இந்த ஓல்டு ஃப்ளாஷ் லைட் எப்படி ரீசார்ஜ் பண்ணணுன்னா ஒரு ட்ரிக் இருக்குன்னா, நீங்கள் கேம்ப் ஃபயரில் போட்டிங்கன்னா இந்த டார்ச் வந்து ரீசார்ஜ் ஆகிரும். அந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு இது கான்செப்ட் இது. அந்த சைடு ஏதோ என்டர்மேன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். மைன்கிராஃப்ட் விளாண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்டர்மேன் யாருன்னு. தளபதி ப்ரோ அவனை கொண்டாச்சு. அவனை பாடியை கேம்ப் ஃபயரில் போட்டாப்புல. இப்போ வந்துட்டு ஃபயர் ரீச் 100% ரீச், மேப் ஹாஸ் க்ரோன் பிகர் அப்படின்னு போட்டிருக்கு. மேப் பெருசாகிட்டே இருக்கும் நம்ம ஃபயரை ப்ளேஸ் பண்ண. அதுவும் இந்த காட்டுக்குள்ளே நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணலாம், நிறைய பில்டிங்ஸ் இருக்கும், வாட்ச் டவர்ஸ் அது இதுன்னு. நம்ம நைட் நீங்கள் போகிறீங்கன்னா மறக்காமல் ஒரு ஃப்ளாஷ் லைட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட் கிடச்சதுன்னா ரொம்ப அத்தியாவசியமான பொருள் இது வந்துட்டு. ஜிஎக்ஸ் ஸ்குவாட் நெக்ஸ்ட் வந்துட்டு டே 2 ஸ்டார்ட் ஆகிட்டு. இப்போ நான் டே 2 என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா, நம்ம ஐஎம் ஷார்ப் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா வுட்டு வெட்டிகிட்டு இருக்காப்புல. என் வேலை இது அவர் பண்ணிகிட்டு இருக்காரு, நான் எதுவும் பண்ண மாட்டேங்கிறதுனால டீமில் நிறைய திட்டு விழுது கைஸ் எனக்கு. சரியாக எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இன்னும் நிறைய அப்கிரேட் ஆகலாம். அவர் வந்துட்டு அயனாக்ஸ் வச்சுருக்காப்புல. என்கிட்ட அயனாக்ஸ் கிடைக்கல, கூடிய சீக்கிரம் தந்துடுவார்னு நம்பிக்கையில் நான் இருக்கேன். பக்கத்தில் என்ன ஒரு உல்ஃப் எட்டி பார்த்துட்டே இருக்குது. நான் எஸ்கேப் ஆகிட்டேன் அதுக்கிட்ட வந்து. நான் வுட் எடுத்துகிட்டு நேராக கேம்ப் ஃபயர் கிட்ட தான் வந்தேன்.
அதுக்கடுத்து இங்கே பெல்ட் ட்ரேடர் வந்தால் நம்ம மைன்கிராஃப்டில் இருக்க வில்லேஜர் மாதிரி ட்ரேட் பண்ணுவோம். இவன்ட்டி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் தேவையான பொருட்களை. அதுக்கடுத்து இங்கே ஏதோ மண் படிஞ்சிட்டு இருந்துச்சு, அதை நான் அன்கவர் பண்ணேன். அதை செஸ்ட்டுன்னு போட்டுருந்துச்சு, ட்ரெஷர் இந்த வழியாக தான் கிடைக்கும்னு போட்டிருக்கு. நான் அதை கண்டுக்கல. ஸோ அதனால் நான் வந்துட்டு வுட்டை ப்ளேஸ் பண்ணிட்டு கேம்ப் ஃபயர் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஜிஎக்ஸ் ஸ்குவாட் நான் அதுக்கடுத்து டைம் லேப்ஸில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்கிறதுனால கேம் நான் டைம் லேப்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கிறதுனால தான். அதுக்கடுத்து நான் வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கடைசியில் கோல் கிடச்சிது நம்ம கேம்ப் ஃபயரில். அங்கே அந்த கோலை கலெக்ட் பண்ணிட்டு நானும் சுற்றிக்கிட்டே இருந்தேன். அங்கே ஒரு குக்குடு மோர்சல் கிடச்சிது, அது கறி மீட். நம்மளுக்கு முக்கியமாக ஃபுட்டு ரொம்ப அதிகமாக தேவை நம்மளுக்கு வந்துட்டு இந்த கேமில். ஏன்னா ஃபுட்டெல்லாம் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க கேமில். அதனால தான் ப்ரோக்கன் ஃபேன் ஆச்சு, அதெல்லாம் எடுத்து நம்ம கிராஃப்டிங் டேபிளில் போட்டாச்சு. இந்த நம்ம ஐம் ஷார்ப் வந்துட்டு நிறைய மீட்டில் எடுத்து போட்டாப்பில் நமக்கு சாப்பாடுக்கு இதுவாக. அதனால் எனக்கு ஹெல்த்து நான் குறையாமல் பார்த்துக்கிட்டேன். உண்மையிலேயே நல்லா பார்த்துக்கிறாப்புல நம்ம ஐம் ஷார்ப் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப தேங்க்யூ. தளபதி ப்ரோ வந்துட்டு ஒரு ஓல்டு பெட்டு கிராஃப்ட் பண்ணிட்டாப்புல. ஏன்னா நம்ம டே ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் விளாண்ட வேண்டிய அவசியமும் கிடையாது, நம்ம சீக்கிரம் ஸ்கிப் பண்ணலாம் டேயும். அடுத்து ரிவால்வர் புல்லட் எனக்கு கிடைக்கல. ரிவால்வர் என்கிட்ட இருக்குது, ஆனால் புல்லட் மட்டும் என்கிட்ட கிடைக்கல. அதுக்கடுத்து நம்ம தளபதி ப்ரோ வந்துட்டு சாம்பிளிங்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டுருந்தாரு, மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாப்புல. நாங்கள் இந்த கேமில் வந்துட்டு டீஃபாரஸ்டேஷன் நாங்கள் ப்ரமோட் பண்ணல, எதாவது யாரும் பண்ணாதீங்க டீஃபாரஸ்டேஷனு. அதுக்கடுத்து நான் கேம்ப் ஃபயரில் வந்துட்டு கேரட் குக் பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நினைக்கல, ஏன்னா கேரட் வந்துட்டு கேம்ப் ஃபயரில் குக் ஆகுது கைஸ், அதனால தான் குக் ஆகாது. அதுக்கடுத்து நம்ம ஐஎம்ரியல் ஷார்ப் வந்துட்டு பியர் ட்ராப் செட் பண்ணிட்டாப்புல. கரடியும் வரும் இந்த கேமில். ஸோ அதனால் கரடி சிக்கிறதுக்கு ட்ராப் வச்சுட்டாங்க. ஏன்னா நைட் டைம் கரடி அதிகமாக நம்ம கேம்புக்கு தான் வரும். ஸோ அதனால தான் இப்போ டே 4 வந்துட்டு கைஸ். டே 4 நம்ம என்னென்ன ரகலையெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு குக் மார்சல் எல்லாம் வச்சுட்டாப்புல, சாப்பாடு ஏதாவது பியர் ட்ராப் இதுதான். இதில் பட்டு நான் அடி வாங்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் ஹெல்த்தும் போச்சு. நெக்ஸ்ட்டு நான் இந்த சாக்கு போய் எடுத்துக்கிட்டு வேறு ஏதாவது கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தேன். அதுக்கடுத்து இந்த முயல் இருந்துச்சு, இந்த முயல் அடித்து ஃபுட் அடிக்குமான்னு பார்த்தேன். அங்கே தான் கேம்ப் ஃபயரில் ஃபுட் இருக்குன்னு நான் சொல்லுவீங்க. பட் ஆனால் நான் வந்து தனிப்பட்ட முறையாக எனக்கு ஃபுட்டு தேவை. ஸோ அதனால தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் சாக்கு பையில். அதனால தான் அங்கே ஒரு உல்ஃப் என்ன வேடிக்கை பார்த்துட்டே இருந்துச்சு, அதை அடிக்காமல் வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நமக்கு தேவையில்லாத வம்பு, நம்ம டீம்மேட்ஸ்கிட்ட பேண்டேஜ் கூட இல்லை. ஸோ அதனால் வேணாம், அவங்கள கஷ்டப்படுத்த நம்ம வேணாம். ஸோ அதனால் நான் வந்துட்டு வெளியே வந்துட்டேன். குக்குடு மார்சலும் வந்துட்டு நான் குக் பண்ணிட்டேன். அடுத்து நான் நிறைய மீட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன், திருடி வச்சுக்கிட்டேன். அதான் சொல்ல வேண்டிய முறை. ஜிஎக்ஸ் ஸ்குவாட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க. உண்மையிலே நல்லா கிறிஸ்பியாக எடிட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. கண்டிப்பாக தரமாக இருக்கும் வீடியோ. அதுக்கடுத்து ஒரு கட்சீன் காட்டினாங்க. ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு காட்டில் மாட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு எங்கேயோ. எனக்கு அந்த ஸ்டோரி தெரில. நம்ம ஐம்ஷார் ப்ரோ தான் கேட்டேன். அவர் பெரிய ப்ரோ பிளேயரு. 2 பேருமே, தளபதியும் ஐம்ஷார் ப்ரோ பெரிய ப்ரோ பிளேயர்ஸ் இந்த கேமில். அவங்க தான் எனக்கு வழி நடத்துகிறாங்க இந்த கேமை. அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த கதை தெரியுமா ப்ரோ அப்படின்னு. தெரியும் ப்ரோ, நீங்கள் கேம் விளாண்டே வாங்க, நான் முன்னாடி சொல்லிட்டா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ அதனால் சொல்ல மாட்டேன்னாப்புல. இதில் என்ன பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது, எனக்கு ஒன்றும் தெரில. ஜிஎக்ஸ் ஸ்குவாட் நம்ம தளபதி ப்ரோ நான் வந்துட்டு எய்ம் பண்ணிகிட்டு இருந்து துப்பாக்கி வச்சு, அவர் என்ன ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். சும்மா ப்ரோ சும்மா ஃபண்ணுக்கு தான் பண்ணேன்னு கேட்டேன். அதுக்கடுத்து நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு நைட்டு போயிட்டு இருந்தேன். டார்ச் லைட் ரொம்ப தேவை இந்த கேமுக்கு, ஏன்னா நைட் டைம் நம்ம ட்ராவல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால. அதுக்கடுத்து அவர் எங்கே போகலான்னு பார்த்தா மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தார். சரி நானும் கொஞ்சம் மரத்தை வெட்டி அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நானும் போயிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து என்னை பியர் ஒன்று அடிக்க ஆரம்பிச்சுட்டு நானும் எஸ்கேப் போயிட்டேன். தளபதி ப்ரோ எனக்கு முன்னாடி எஸ்கேப் போயிட்டார். நானும் ஓடி போய் கேம்புக்கு போயிட்டேன். எப்படியோ அங்கே நம்ம கேம்ப் ஃபயர் நல்லா தீஜ்வாலைய மாதிரி எரிஞ்சிட்டு நடந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு ஐநாக்ஸ் கிடச்சிது, அதை எடுத்துக்கிட்டேன். நம்ம ப்ரோ ஐம்ஷார் ப்ரோ தான் ட்ராப் பண்ணியிருந்தாரு என்கிட்ட சொன்னார். ஸோ அதனால் எல்லா டீமில் எல்லாருமே ஒரு ஐநாக்ஸும் ஒரு பிஸ்டலும் ஒரு ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரமாக ரைஃபிளும் கிடைக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டேவும் பறந்தது, அதாவது 7வது நாள் வந்துட்டு நம்ம தளபதி ப்ரோ கூட கொஞ்சம் நான் வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் பாதி எடுத்துக்கிட்டாப்புல. சரி அதுக்கடுத்து வேறு ஏதாவது போக முடியுமான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே நம்ம ஐம்ஷார் ப்ரோ வந்துட்டு முயலை வெட்டி கை எடுத்துக்கிட்டு இருந்தாப்புல. சரி அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி நானும் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கூட லைட் ஹவுஸ் கிடச்சிது. அந்த லைட் ஹவுஸ்க்கு மேலே எதாவது கிடைக்குமா நானும் போயிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஏற்கனவே முன்னாடி விளாண்டுருக்கேன் இந்த கேமை. நான் ஒரு வாட்டி ஃபஸ்ட் அட்டம் ட்ரை பண்ணி பார்த்தேன். செகண்ட் அட்டம்ப்ட்டு ஃபஸ்ட் அட்டம் எங்களால் சர்வே பண்ண முடியல, ஏன்னா பேண்டேஜ் இல்லைங்கிறதுனால. இப்போ வந்துட்டு நான் அந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறினேன், அதாவது வாட்ச் டவரு. இந்த வாட்ச் டவர் மேலே ஏறி அங்கே ஒரு செஸ்ட் இருந்துச்சு. அந்த செஸ்ட்டை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். ஓப்பன் பண்ணதில் அதில் என்ன இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு?
ஸ்பியர் கிடச்சிது. ஸ்பியர் ரொம்ப தேவையானது தான். ஏன்னா இந்த கேமில் கல்ட்டு கேங்கும் இருக்கானுங்க. ஸோ அவங்கள எப்படி வேட்டையாடணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இதில் ஒரு நோட்ஸ் வேறு எதாவது ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வேணால் ஸ்டாப் பண்ணி நான் ரீட் பண்ணாதனால. அதுக்கடுத்து என்னோடய பேட்டரியில், அதாவது என்னோடய ஃப்ளாஷ் லைட் வந்துட்டு பேட்டரிக்கு போயிட்டு அதனால் சார்ஜ் போட போனேன். கேம்ப் ஃபயர் கிட்ட வச்சா போதும் சார்ஜ் ஆயிரும். இப்போ அதை தேடி தான் கேம்ப் ஃபயர் தேடி தான் நம்ம கேம்புக்கு தான் போயிட்டுருக்கேன். ஜேஎக்ஸ்ஆர் கடைசியில் நம்ம ஷார்ப் ப்ரோவை இறந்து போயிட்டாப்புல. சரி அவரை ரிவைவ் பண்ணலான்னு பார்த்தாலும் ரிவைவ் பண்ண முடியல. ஏன்னா என்கிட்ட பேண்டேஜ் இல்லை. பேண்டேஜ் தேடி பார்த்தா காசு கேட்காங்க, கொல்ல பணம் அடிக்காங்க கைஸ். மைண்ட் கிராஃப்டோட பயங்கரமாக அடிக்காங்க ரோப்ளாக்ஸு. நம்ம ப்ரோவையும் காப்பாற்ற முடியல. சரி வெயிட் பண்ணுவோம், அவர் உயிர் பழக்க வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பேண்டேஜ் கிடச்சா காப்பாற்றுவாங்க. தளபதி ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு எனக்கும் தெரில. அதுக்கடுத்து பார்த்தா கல்ட்டி கேங் வந்துட்டாங்க போல். அதனால தான் அவர் இங்கே இருக்கார். கல்லிக்கிறங்க வர்ற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க தான் கொண்டுட்டாங்களா, அதுவும் எனக்கும் புரியலை. இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக உண்மையில. ஜிஎக்ஸ்2 அடுத்து நானும் தளபதி ப்ரோவும் வந்துட்டு ஒரு வீடு தான் போனோம். ஒரு வீட்டுக்கு அங்கே தள்ளி அங்கே வந்து ஷீட் மெட்டல் கிடச்சிது, ஒரு போல்ட்டும் கிடச்சிது. அந்த ரெண்டுத்தையும் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா தேவையான பொருட்கள் தான் நம்ம கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. அடுத்து நான் பேண்டேஜ் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே உயிர் பொழையிட்டு இருக்காப்புல நம்ம ஷார்ப் ப்ரோ வந்துட்டு. ஸோ அதனால் அவரை காப்பாற்றணும். ஸோ அதுக்காக நானும் சுற்றி போயிட்டே இருக்கேன். ஏதாவது லூட்டு கிடைக்கும், நல்ல பேண்டேஜ் கிடைக்குமானா அந்த பேண்டேஜ் கிடைக்கிற மாதிரியே தெரில. நெக்ஸ்ட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு சரி நானும் கேம்ப் ஃபயருக்கு போயிட்டேன். ரொம்ப பசி எனக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டு சரி சாப்பாடு இல்லையே என்ன பண்ண, நானும் சுற்றிக்கிட்டே கிடந்தேன். ஏன்னா ஹெல்த் பார் ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. இன்னும் ஹெல்த் பார் கம்மியாக நான் செத்து போயிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு கேம்ப் ஃபயர் ஆல்மோஸ்ட் அவுட் ஆக போகுதுன்ட்டு நானும் பதறி அடித்து ஓடுதேன். ஐயோ கேம்ப் ஃபயர் என்னாச்சு, ஐயோ நானும் சரி கேம்ப் ஃபயர் நெருப்பு போடலான்னு பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டு மொத்தமாக போச்சு. அதுக்கடுத்து சாப்பாடு இல்லையா, நானும் சாவர ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஹெல்த்தும் கம்மியாக ஆரம்பிச்சு நீங்களே பாருங்கள். ஆனால் தளபதி ப்ரோ தேடிட்டே இருக்கேன். அவர் எங்கேயோ தள்ளி இருக்காப்புல. சரி மரத்தை வெட்டி நான் வந்துட்டு கேம்ப் ஃபயருக்கு போகலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே டைம் ஆகிட்டு. இன்னொன்று ஹங்கர் பார் ரொம்ப கம்மியாகிட்டு. சாப்பாடு எதுவும் கிடைக்கல, யாரும் எடுத்து வைக்கல. நம்ம ஷார்ப் ப்ரோ செத்துட்டாப்புல. எப்படி என்ன பண்ண எனக்கும் தெரில. கடைசி தளபதி ப்ரோ வந்துட்டாப்புல. அவர் கேம்ப் ஃபயர் என்ன பண்ணான்னு எனக்கே தெரில. அதுக்கடுத்து எனக்கு ஹெல்த் குறைய ஆரம்பிச்சிட்டு சட்டுன்னு நானும் ஏதாவது முயலை அடித்து கொள்ளலான்னு பார்த்தேன். ஆனால் முயல் எதுவும் கிடைக்கிற மாதிரியும் தெரில. அங்கே அவர் மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தார். நானும் ப்ரோ சாப்பாடு தாங்க ப்ரோன்னு முயல் அடிக்க போனேன். அதுக்குள்ளே செத்துட்டேன். ஜிஎக்ஸ்2 இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டு. ஏன்னா வந்துட்டு கொஞ்ச நாள் கூட எங்களால் சர்வே பண்ண முடியல. 10 நாள்லேயே செத்துட்டேன்னா. அடுத்த இன்னொரு அட்டம் ட்ரை பண்ணி பார்ப்போம், 3rd அட்டம்ப்ட்டு. அதுலேயாவது நம்ம இந்த கேம் முடிப்போமான்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஜிஎக்ஸ்2 ஃபேமிலி மெம்பராக நீங்களும் மாறுங்க. அடுத்த அட்டம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.